ஓம் சாந்தி. அது நட்சத்திரம் போன்ற புள்ளி, மிகவும் சிறியது. சிறியதானாலும் எல்லைக்கப்பாற்பட்ட ஞானம் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் எல்லைக்கப்பாற்பட்ட கடமையின் பார்ட் நிரப்பப்பட்டுள்ளது. அதேபோல் ஆத்மாவும் மிக சிறியதாக உள்ளது, நட்சத்திர ஒளி புள்ளியாக உள்ளது. இருப்பினும் அதில் நமது எத்தனை ஜென்மங்களின் பார்ட் நிரப்பப்பட்டுள்ளது? எப்படி ஒரு டேப் ரெக்கார்டர் உள்ளது, அதில் பல பாடல்கள் ரெக்கார்டு நிரப்பப்பட்டுள்ளது. பாருங்கள், ரெக்கார்டின் பாக்ஸ் உள்ளதல்லவா? எத்தனை ரெக்கார்ட்ஸ் பதிவுகள் உள்ளது? அதேபோல் ஆத்மாக்களுக்கும் பாக்ஸ் உள்ளது. அதை நிராகாரி உலகம் என்று சொல்லலாம். அது ஆத்மாக்களின் ஸ்டாக்கிற்கான பாக்ஸ் ஆகும். எப்படி இந்த பாக்ஸில் அநேக ரெக்கார்டு உள்ளதோ அதேபோல் ஆத்மாக்களுக்கு கூட ஸ்டாக்கிற்கான பாக்ஸ், அதை இன்கார்போரியல் வேர்ல்டு, நிராகாரி உலகம் என்றும் சொல்லலாம். அதை ஆத்மாக்களின் ஸ்டாக்கிற்கான பாக்ஸ் என்றும் சொல்லலாம். எங்கே ஸ்டாக் இருக்கிறதோ பிறகு அதே ஸ்டாக்கிலிருந்து வரிசை கிரமமாக அவர்களுடைய நேரத்தில் ஆத்மாக்கள் சாக்கார உலகிற்கு அவர்களுடைய பாட்டை நடிப்பதற்காக வருகின்றார்கள். எவ்வாறு ரெக்கார்டை எடுத்து கிராமபோனில் ஏற்றுகின்றார்களோ பிறகு ஊசியை எடுத்து ரெக்கார்டு தட்டில் வைக்கின்றனர். பிறகு பாட்டு பாட ஆரம்பிக்கின்றது. சரிதானே? அதேபோல் நிராகாரி ஆத்மாவும் இங்கே ஸ்தூல உலகில் வந்து சரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றது. இதன் மூலம் பிறகு பேச ஆரம்பிக்கின்றது. அதாவது ஊசியை பிளேயரில் வைத்தவுடன் சப்தம் வர ஆரம்பிக்கின்றது. இல்லை என்றால் அது சைலண்டாக இருக்கும். அதே போல ஆத்மாவும் சரீரம் இல்லாமல் அமைதியாகவே இருக்கின்றது. ஆத்மா இல்லாமல் சரீரமும் அமைதியாகின்றது. ஆத்மா இல்லாமல் சரீரமும் எதற்கும் பயன்படாது. ஆத்மாவும் இயல்பாகவே அமைதியானது. ஓம் சாந்தி.